ஆறுமுகம் அல்லிடும் அனுதினமும் ஏறுமுகம். விநாயகர் எழுதிய மகாபாரத கதை தெரியும், ஆனால் சிவன் எழுதிய திருவாசக கதை தெரியுமா? வாருங்கள் தெரிந்து கொள்ள கதைக்களத்திற்குள்ளே செல்லலாம். சிதம்பரத்தில் ஒரு நாள் தனது ஆசிரமத்தில் அமர்ந்து சிவனை தியானம் செய்து கொண்டிருந்தார் மாணிக்கவாசகர். அப்போது அவரின் ஆசிரமத்தின் வாயிற்கதவை யாரோ தட்டும் சத்தம் கேட்கவே எழுந்து கதவை திறந்த மாணிக்கவாசகர் முன் ஒரு வயதான அந்தணர் நின்றிருந்தார். அந்த கீழ அந்தணர் மாணிக்கவாசகரை நோக்கி, ஐயா வணக்கம், நான் இந்த ஊரை சேர்ந்தவன். உங்களுடைய பாடலை பல முறை கேட்டு மகிழ்ந்திருக்கின்றேன். அவற்றை பாராயணம் செய்ய விரும்புவதால் எழுதி கொள்ள வேண்டி தங்களை தேடி இங்கே வந்துள்ளேன். பாடல்களை தாங்கள் சொன்னால் நான் எழுதி கொள்கிறேன் என்று பணிவன்புடன் கேட்டார். வந்த அந்தணர் கலையான முகமும் ஒளி பொருந்திய கண்களுமாக இருந்தார். பார்த்தவுடன் அனைவரும் கவரும் முகமும் கொண்ட அவரால் உள்ளன்புடன் வைக்கப்பட்ட அந்த கோரிக்கையை மாணிக்கவாசகரால் நிராகரிக்க முடியவில்லை. ஆதலால் அவரும் தன்னை அறியாமல் அதற்கு சம்மதம் தெரிவித்து பாடல்களை சொல்ல தயாரானார். அதை எழுத அந்தணர் வடிவில் வந்த இறைவனும் ஆயத்தமானார். தன்னை தேடி வந்திருப்பவர் அடியார்களிடம் திருவிளையாடல் நடத்துவதில் பேரின்பம் கொண்ட ஈசன்தான் என்பதை மாணிக்கவாசகர் என்று போற்றப்படும் திருவாத ஊரார் அப்போது உணரவில்லை. தன்னிலே மறந்து அவர் சொல்லிய வேகத்திலேயே அந்த பாடல்கள் முழுவதும் சுவடியில் எழுதப்பட்ட அதிசயமும் அங்கே நிகழ்ந்தது. திருவாசகம் முழுவதும் எழுதியாகிவிட்டது. அதன் பின்னர் திருச்சிற்றம்பலத்தின் மீது திருக்கோவை பதிகம் ஒன்று வேண்டும் என்று அந்தணர் வேண்டுகின்றார். தன்னை மறந்த நிலையில் மாணிக்கவாசகர் அதையும் பாடி முடிக்கின்றார். எழுதி முடித்தவுடன் அந்தணராக வந்த இறைவன் மறைந்து விடுகின்றார். இதனை கண்ட மாணிக்கவாசகருக்கு ஒன்றுமே புரியாமல் குழம்பி நிற்கின்றார். அந்தணர் வடிவில் வந்த இறைவன் ஓலைச்சுவடிகளை தில்லை அம்பலமான சிதம்பரத்தின் கருவறை வாசற்படியில் வைத்துவிட்டு மறைந்து விடுகிறார். மறுநாள் காலை சிதம்பரம் நடராஜருக்கான அன்றாட பூஜைகளை செய்ய வந்த அர்ச்சகர் நுழைவு வாயிலில் வைக்கப்பட்டிருந்த ஓலைச்சுவடியை பார்த்தார். அதை கைகளில் எடுத்து கவனித்த பொழுது திருவாத ஊரா சொல்ல சொல்ல அழகிய சிற்றம்பலமுடையோன் எழுதியது என்று கையெழுத்து இடப்பட்டிருந்தது. பூட்டப்பட்ட கோவிலின் கருவறை வாசலில் இந்த ஓலைச்சுவடியை வைத்தது யார் என்று அர்ச்சகர் திகைத்தார். அவரால் எந்த ஒரு முடிவுக்கும் வர இயலாமல் மேற்கொண்டு விவரங்களை அறிய தில்லைவாழ் 3000 அவர் சபையில் ஓலைச்சுவடியை சமர்ப்பித்தார். சபையினருக்கு பல்வேறு கேள்விகள் எழுந்தன. ஓலைச்சுவடியை வைத்தது யார்? இறைவனா அல்லது வேறு யாராவதா? கையெழுத்தாக அழகிய சிற்றம்பலமுடையோன் என்று இருப்பதால் சிவபெருமானே இதை வைத்ததாக எடுத்துக்கொள்ளலாமா என்றெல்லாம் பல கேள்விகள் எழுந்த வண்ணம் இருந்தன. இறுதியாக சபையின் தலைவர் இறைவனை வணங்கிவிட்டு ஓலைச்சுவடியை பிரித்து படிக்க தொடங்கினார். அதில் சிவபெருமானை பாட்டுடை தலைவனாக கொண்ட திருவாசகம் மற்றும் திருக்கோவை பதிகம் ஆகியவை இருந்தன. அந்த பாடலை கேட்ட அனைவரின் உள்ளமும் மெழுகென உருகியது. ஆனால் அதன் பொருள் மட்டும் தெரியவில்லை. அதனால் பாடல்களின் அடியில் திருவாத ஊரார் சொல்ல சொல்ல அழகிய சிற்றம்பலமுடையோன் எழுதியது என்று குறிப்பிடப்பட்டிருந்ததைக் கண்டு இது பற்றி திருவாத ஊராரிடமே நேரடியாக கேட்பது என்று முடிவானது. தன்னை நாடி வந்த தில்லை வாழ் 3000 அவர் சபையினரை கண்டு திகைத்த மாணிக்கவாசகர் இந்த அடியவனை காண அனைவரும் வந்துள்ள காரணம் என்ன என்று வினவினார். கோயில் கருவறை முன்பு ஓலைச்சுவடி இருந்தது முதல் அதை படித்தது வரை கூறிய சபையின் தலைவர், அந்த பாடலின் நயம் புரிந்தது, ஆனால் அர்த்தம் புரியவில்லை. சுவடியின் அடியில் திருவாத ஊரான் சொல்ல சொல்ல அழகிய சிற்றம்பலமுடையோன் எழுதியது என்று குறிப்பும் உள்ளது. அதனால்தான் தங்களை நாடி தக்க விளக்கம் பெற வந்துள்ளோம் என்று கூறினார். இதை கேட்ட திருவாத ஊராரின் உடல் முழுவதும் ஒரு கணம் அதிர்ந்தது. பின் சுதாரித்து அந்த ஓலைச்சுவடியை நான் பார்க்கலாமா என்று பணிவுடன் கேட்ட அவரது கைகளில் தரப்பட்ட அந்த ஓலைச்சுவடியை பார்த்ததும் அவரது கண்களில் கண்ணீர் வழிந்தது. ஒவ்வொரு சுவடியாக தடவி பார்த்து கண்களில் நீர் பெருக்கெடுத்து ஓட பரவசத்துடன் பார்த்தார். பாடலின் அடியில் எழுதப்பட்டிருந்த அழகிய சிற்றம்பலமுடையான் எழுதியது என்ற வார்த்தையை கண்டதும் கண்ணீர் பெருக்கு இன்னும் அதிகமானது. இறைவனின் திருவிளையாடலை எண்ணி உள்ளம் பூரித்து நின்றார். அப்போது திருவாத ஊராரின் உள்ளத்தில் ஏற்பட்ட ஒளியில் தோன்றிய இறைவன், திருவாத ஊராரை, நீ என்னை சரணடையும் காலம் வந்துவிட்டது. சிற்றம்பலம் நோக்கி வந்து என்னை சேர்வீராக என்று கூறி மறைந்தார். தன்னிலை மறந்து நின்றவர் நினைவு வந்தவராக
சபையினரை பார்த்து சொன்னார், ஐயா, இந்த பாடலுக்கான அர்த்தத்தை நான் சிற்றம்பலத்தின் சன்னதியில் தெரிவிக்கலாமா என்று கூறினார். அனைவரும் அதை ஆமோதித்து ஏற்றுக்கொண்டனர். திருவாத ஊரார் முன்னே செல்ல 3000 சபை அவரை பின்தொடர்ந்து சென்றது. தில்லை சிற்றம்பலத்தின் சந்நிதியை நோக்கி சென்ற திருவாத ஊரார் கருவறையை சுட்டிக்காட்டி, இந்த பொன்னம்பலத்தானே அனைத்து பாட்டுக்கும் பொருளானவன் என்று கூறி இறைவனின் பாதத்தை சென்றடைந்து ஒளி வடிவமாக ஈசனுடன் ஐக்கியமானார். மாணிக்க வாசகரின் வாழ்க்கையில் நடந்த இந்த திருவிளையாடல் நமக்கு உணர்த்துவது ஒன்றுதான். அதாவது திருவாசகத்தின் பொருள் சாக்ஷாத் அந்த ஈசனே ஆவார் என்பதாகும். இன்றளவும் இறைவன் திருக்கரத்தால் எழுதப்பட்ட இந்த ஓலை சுவடியானது புதுச்சேரியில் உள்ள அம்பலத்தாடும் சுவாமிகள் மடத்தில் பாதுகாக்கப்பட்டு தினமும் பூஜை செய்யப்படுகிறது. ஆண்டுதோறும் ஆனி 7ஆம் தேதி நாகலிங்க சுவாமிகள் குரு பூஜையின் போது திருவாசக மூல ஓலைச்சுவடிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறுகிறது. மகா சிவராத்திரி அன்று திருவாசக மூல ஓலைச்சுவடி வெளியே எடுக்கப்பட்டு பொதுமக்கள் முன்னிலையில் சிறப்பு பூஜைகள் செய்யப்படுகிறது.